காங்கிரஸ் பத்தி சொன்னீங்கன்னா நீங்க எழுதுங்க, திருப்பி அடிப்போம். எப்ப யாரு பண்ணா? கூட்டில இருந்து வெளியே போன உடனே எப்ப என்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு பண்ணாங்கன்னா சொல்லுங்க, திருப்பி அடிப்போம். நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு திருச்சி கொண்டு கொடுப்பீங்க. நான் சொல்றதே அதுதான். தோத்துட்டோம்னாவே இப்படித்தான் பேசுவோம் நம்ம. அதனால அது ஒரு சிண்ட்ரோம். ஊழல் ஜீரோ டாலரன்ஸ் ஆன் கரப்ஷன்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு புதிய மேட்ரு. மக்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய மன்னர்கள். அவங்க போய் வரிசையில் நின்று வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. தேடி திறந்து பார்த்தா 1,70,2 பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க அதிர்ச்சியில உட்காந்துட்டு என்னடா இப்படி போட்டாங்களே, நாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்டோமே, இவன் போடல, இவன் காசு கொடுத்தோமே, அவன் போடல, இந்த கணக்கெல்லாம் இருக்கும். சின்றவங்க இது ஒரு பெரிய பிரச்சனை தான். யோசிச்சு முடிவு போடட்டும். அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லலை. 2வது கேள்விக்கு, தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும். 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும். 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும். ஜெயிக்க போறது யாருக்குன்னு இதான கேள்வி. தேர்தல் வரும், ஆனா ஜெயிக்க போறது இந்த கூட்டணியா இருக்க போகுது. இந்த கூட்டணி ஏனென்றால் மிகப்பெரிய அளவுல ஊழல் லஞ்சம்ங்கிறத இந்த கடந்த 45 நாட்களில் மிகப்பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாற்றமா பார்க்கிறோம். அதே மாதிரி அப்ரோச்சுங்கிறது, இந்த கவர்மெண்ட்டுடைய அப்ரோச்சுங்கிறது மாறி இருக்கு. ஊழல் ஜீரோ டாலரன்ஸ் ஆன் கரப்ஷன்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு புதிய மேட்ரு. தமிழ்நாடு வந்து ஏறக்குறைய 40-45 வருஷங்களா ஊழல்ல வந்து அந்த கட்சி 7% இருந்தாங்க, அடுத்த கட்சி 9% ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 18% ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 18 ஆக்குனாங்க, அதுக்கடுத்து 26 ஆக்குனாங்க, 26ல இருந்து 34 ஆக்குனாங்கிற அந்த ஃபாஸ்ட்ல போயிட்டு இப்போ திடீர்னு நீட்டு டவுன் ஆயிருக்கு. அதனால நீட்டு டவுன் ஆன உடனே தமிழ்நாட்டில் மாற்றம் மிகப்பெரிய கீழே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது. அதுதான் மிகப்பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். சார், மு.க. ஸ்டாலினே வந்து காதர் மொய்தீன்கிட்ட நேரடியாக பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்ட்டு. அதாவது அவர் சொல்றாரு, காதர் மொய்தீன் சொல்றாரு, முதல் நாள் எடப்பாடினாங்க, 2வது நாள் திருமாவளவன் சொன்னாங்க அப்படின்னு பகிர்ந்து குற்றச்சாட்டை வச்சிருக்கேன். எப்படி பாக்குறீங்க? நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ள போக விரும்பல. நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு திருச்சி கொண்டு கொடுப்பீங்க. நான் சொல்றதே அதுதான். நாங்கள் 4ஆம் தேதியே எங்களுக்கு தெரியும். 4ஆம் தேதி சாயந்தரம் எங்களுக்கு தெரியும் அது எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் 5ஆம் தேதி காலையில் போய் 5ஆம் தேதி டெல்லியில் மீட்டிங் போட்டோம். 5ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே எங்களுக்கு நைட்டில் லேட் நைட் எங்களுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம். 6ஆம் தேதி காலையில் போய் சப்மிட் பண்ணிட்டோம். நாங்கள் அதை தவிர வேறு எதுவுமே அவங்ககிட்ட பேசினாங்க, எங்கிட்ட எதுவும் பேசலனால இந்த பஞ்சாயத்துக்குள்ள நாங்கள் தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு போய் அது நம்ம எதுவும் சொன்னோம்னா நீங்க ஏதாவது திருச்சி போட்டு விட்டுருவிய. எங்க யாரு சாப்பிட்டனாகிறா, யாரு உறவோட இருக்கா, யாரு வந்து இதெல்லாம் என்ன வசனம் பேசினாங்க, யார் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பழைய டீல் எடுத்து போட்டு விடுங்க. மக்கள் பார்த்தாங்களா? அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. கட்சி உபயோகமா வச்சுக்கணும்ல. ஒரு கட்சிக்கு ஒவ்வொரு பிரச்சனை எடுத்திருக்கு. அமைச்சரவையில ஒரு நீக்கணுங்கிற கோரிக்கை வச்சு நீங்க ஒண்ணு தார்மீகம் அதெல்லாம் பத்தி யாரு கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்க கட்சி பேசுறதுதான் நியாயமா இருக்கும். தார்மீகத்துக்கு நம்மளுக்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போது நம்ம வந்து தார்மீகத்தை பத்தி பேசிக்கிட்டுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? சரியா? ரைட். எல்லாத்தையும் காங்கிரஸ் பத்தி எழுதிருக்காங்களா? காங்கிரஸ் பத்தி சொன்னீங்கன்னா நீங்க எழுதுங்க, திருப்பி அடிப்போம். சரியா? காங்கிரஸ் பத்தி பேசாத வரைக்கும் நான் அதை பத்தி பேச போறதில்ல. எப்ப பண்ணிருக்காங்க? எப்ப யாரு பண்ணா? கூட்டில இருந்து வெளியே போன உடனே எப்ப என்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு பண்ணாங்கன்னா சொல்லுங்க, அதை பத்தி நான் சொல்றேன். ரெடி. இடதுசாரி சகோதரர்களுக்கு நான் வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் தோழர் சண்முகம் இருக்காரு, அவர் விரங்கி அடிப்பாருப்ப. இன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு முரசொலிக்கு பதில் வந்துடும். அவர் ஒன்னும் கவலை இல்லை. காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கு? இடைத்தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டுப்பா.
இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். எப்ப தேர்தல் கமிஷன் அறிவிக்க போதுனே தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு இதை பத்தி பேசலாமா? நியாயம் இல்ல. போட்டியிட வாய்ப்பு இருக்கா இல்ல அறிவிக்கட்டும், இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். அதிமுகவும் திமுகவும் இணைந்து பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிறுத்தலாம். அதெல்லாம் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அறிவிக்கட்டும், அறிவிச்ச உடனே சொல்லுவோம். யார் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வெளியில வந்துருச்சான்னு பார்ப்போம். அதனால நீங்க இதெல்லாம் யூகங்களுக்கு பதில் சொல்ல நியாயமா இருக்காது.